Hi guys, this is Nifty Team. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் என்எஸ்ஐ சைட்லேயே கொடுத்துருக்க செல்லர்ஸோட சப்போர்ட் ரெஜிஸ்டர் இது ரெண்டுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இது உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மிக முக்கியமான ஆப்ஷனுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதுவும் உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான அட்வான்ஸ் லெவல், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட், இன்னும் ட்ரேடிங் லாங்குவேஜில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். செல்லர்ஸ், அதாவது இந்த ஆப்ஷன் மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட், ஓகேங்களா. ரன்னிங் ப்ரைஸில் செல்லர்ஸ் நிறைய ஸ்ட்ரைக்கை செல் பண்ணி வைப்பாங்க. அவங்க செல் பண்ணி வச்சுருக்கிற ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அப்போ தான் பையர்ஸ் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். செல் பண்ணவங்க பை பண்ண என்ன ஆகும், மார்க்கெட் மேலே தானே போகும். அந்த இடத்த சூஸ் பண்ணி தான் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். இந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுனா நம்ம வீடியோ கோர்ஸில் சொல்லித்தருவோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான தேவையான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். காய்ஸ், ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி நம்ம அட்வான்ஸில் வச்சு எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 24,460 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம், ஓகேங்களா. ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,400 பக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் கீழே உடச்சிட்டான். அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆனவன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான். எஸ்டர்டே ஐயும் கீழே உடச்சிட்டான். மார்க்கெட் ஒரு எஸ்டர்டே ஐயை உடைக்க முடியாமல் எஸ்டர்டே ஐ உள்ளே வருது. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க இதை. அப்போது மார்க்கெட் டோட்டலாக நெகட்டிவ், ஓகேங்களா. ஒரு ஓப்பனுக்கு கீழே வரான், ஓப்பனையே தாண்ட முடியல, ஓப்பனுக்கு கீழே வரான். அது வேறு இல்லாமல் எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி எஸ்டர்டே ஐயையும் கீழே உடைக்கிறான்னா ஒரு வீக் மார்க்கெட் தான் அது, ஓகேங்களா. அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,450 அப்படின்ற புட்டு இந்த மணி கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,400 வைக்க முடியாது, 24,350 அப்படின்ற கால் தான் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ் என்னும்போது கண்டிப்பாக நம்ம புட்டை தான் பார்க்கணும். இதுதான் ரூல், ஓகேங்களா. நெகட்டிவ்னா புட்டு தான் பார்க்கணும். புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா தான் நம்ம போய் காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம காலையில் 24,450 அப்படின்ற புட்டை தான் போய் செக் பண்ணோம். இதுதான் 24,450 புட்டோட சார்ட். மார்க்கெட் நெகட்டிவ்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் கண்டிப்பாக எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சிருப்பான். மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்குது, கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை கீழே உடைக்குதுன்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்க மாட்டான். இதுதான் லாஜிக், ஓகேங்களா. அதே சினாரியோவில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எஸ்டர்டே லோவை புட் ஆப்ஷன் உடைக்கலை. ஓப்பனுக்கு மேலே மிக முக்கியமாக எஸ்டர்டே ஐக்கு மேலே இருந்தான். அதாவது 24,450 புட்டுன்றவன் ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ க்ளீனாக பிரேக் ஆகலை, பாசிட்டிவ், ஓகேங்களா. அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். இவன் லோவை உடைக்காமல் தக்க வைக்கிறான், இன்னொன்று ஓப்பனுக்கு மேலே இருக்கான், இன்னொன்று அட்வான்ஸ் லெவலில் மெயினாக தாண்டுறான். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், ஓகேங்களா. இவனோட அட்வான்ஸ் லெவல் 85, இவன் 15 மினிட்ஸில் மேலே தான் இருந்தான். அதுக்கப்புறம் புல் பேக் 85 தாண்டி மிகப்பெரிய ஒரு ரேலி 85 வந்து மிகப்பெரிய ஒரு ரேலி கிட்டத்தட்ட 300 வரைக்கும் போனான், 200 பாயிண்ட்டு. இவ்வளோ பெரிய பாயிண்ட் மார்க்கெட் போகுமா அப்படின்னு கேட்டால் எந்த கொம்பனுக்கும் தெரியாது. சும்மானா யூடியூப்பில் ரீல் ஒன்று சுற்றலாம், நல்லா ரீல் சுற்றலாம். இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, ப்ரீமியம், இந்த செட்டப் இருந்தது, அந்த செட்டப் இருந்ததுன்னு. ஆனால் ஒன்றையுமே லைவ் மார்க்கெட்டை கிழிக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போது நம்ம இது நடக்குமா நடக்காதான்னு யாருக்குமே தெரியாது, ஓகேங்களா.
அப்போது என்ன இது எப்படி தான் இதில் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு தேவை மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸ் உள்ளதுன்னா நம்மளுக்குன்னு ஒரு ரூல் வச்சுருக்கோம். 15 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட், அடுத்த 15 பாயிண்ட், அவ்வளோதான். வெளியே வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சில பேர் புல் பேக்கில் வந்து போகும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எடுப்பாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து போகும்போது இந்த மாதிரி எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் ஆச்சுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகி 15 பாயிண்டில் கட் பண்ணிவிட்டு மிச்ச லாட்டை இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஏன்னா மார்க்கெட் க்ளீன் பிரேக் அவுட்டு ஒரு புல் பேக்கில் மூவ் ஆகுதுன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? எப்போவுமே எஸ்டர்டே ஐயை உடைக்க முடியாமல் கீழே வரனா கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். எப்போதுமே எஸ்டர்டே ஐ உள்ளே வந்தாலும் எஸ்டர்டே லோ உள்ள வந்தாலும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். 10 ட்ரேட் நீங்கள் அந்த மாதிரி செட்டப்பில் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதில் 5 ட்ரேட் வின் பண்ணி 5 ட்ரேட் சின்ன ஸ்டாப் லாஸில் போனால் கூட மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஏன்னா அதனுடைய மூவ்மெண்ட்டுக்கு கண்ணாமுன்னா 100 பாயிண்ட் கிட்ட போவோம். ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து சாதாரணமாக நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். குறைஞ்சது 50 பாயிண்ட்னா அந்த மாதிரி ரிவர்ஸ் என்ட்ரியில் மூவ்மெண்ட் கொடுப்பான். அதனால தான் நம்ம சொல்கிறது எஸ்டர்டே ஐ பிரேக், எஸ்டர்டே லோ பிரேக், எஸ்டர்டே ஐ உள்ளே வர்றது, எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ணி ஐ உள்ளே வர்றது, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி லோ உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்பில் நீங்கள் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, செல்லர்ஸ்க்கும் கால் செல்லர்ஸ்க்கும் புட் செல்லர்ஸ்க்கும் லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்ட்டு தான் அதை சொல்கிறது. இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக சொல்லி கொடுக்குறோம். எப்படி எடுக்கணும், எது அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கணுன்றது. ஓகேங்களா? இதை வாங்கி எல்லாருமே பெனிஃபிட் அடைஞ்சிங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்கும்னு தெரியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு 30 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே கிடச்சிருது. புல் பேக் வந்து போகிற என்ட்ரின்றதுனால யாராச்சும் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 200 பாயிண்ட் அடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக பாருங்கள், ஒரு 9:50 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு 10:20க்கே மேலே போயிட்டான். 10:30க்கே ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இருந்தால். ஓகேங்களா? ஆனால் அது நடக்கும் நடக்காது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ட்ரேட், ஒரு ட்ரேட்னால் ஒரு ட்ரேடு 15 பாயிண்ட் டார்கெட், 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், இதே மாதிரி டிசிப்ளினில் ட்ரேட் பண்ணலாம். இது ஏன்னா நம்ம ஒரு மாதத்தில் கண்டிப்பாக 2 ட்ரேட் 3 ட்ரேடு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி இருக்கும். மிச்சப்படி எல்லாமே சைட்வேஸ், மேலேயும் பர்ஃபார்ம் பண்ணுவோம், கீழேயும் பர்ஃபார்ம் பண்ணுவோம். மேலே போய்ட்டு கீழே வரும், கீழே போய்ட்டு மேலே வரும். இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றது நம்ம வருஷக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வருஷக்கணக்காக வீடியோலும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால் நம்ம பெரிய மூவ்மெண்ட்டுக்கு ஆசைப்பட தேவையில்லை. அது எப்படி வேணால் மூவ்மெண்ட் ஆகட்டும், ஆகாமல் போட்டோம், நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட். அதை நம்ம கன்சிஸ்டண்டாக டெய்லி எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம ஸ்ட்ராட்டஜி மூலமா சொல்லி கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, ப்ராக்டிஸ் எடுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். க்ளீனாக அந்த மாதிரி என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான என்ட்ரியும் கிடையாது, ஈஸியான என்ட்ரி தான் இது. ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தாலும் இதை எடுத்துரும். ஏன்னா நம்ம டெய்லி இந்த செட்டப்பில் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் வீடியோஸ். ஓகேங்க? அதனால் கண்டிப்பாக வந்து இது ஒரு கஷ்டமான என்ட்ரி கிடையாது. மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி நெகட்டிவாக மாறிடுச்சு 15 நிமிஷத்தில். அதனால் புட்டை செலக்ட் பண்ணோம். புட்டு வந்து சேம் அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கா, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனானா கேட்டால் கண்டிப்பாக மீட் ஆனால், அதனால் அவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம். மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஈஸியாக கரெக்டான ஒரு என்ட்ரி வரும்போது வாரத்தில் ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி எடுத்தாலே மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். தேவையில்லாத இன்சைட் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எடுக்கிறது வாய்ப்பு. அதாவது இந்த மாதிரி லோ பிரேக், ஐ பிரேக், இந்த மாதிரி இடத்துல தான் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரும். அங்கே தான் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வருவாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுங்க. மற்றபடி தேவையில்லாத நடுவில் இருக்குது, ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக்கே பண்ணல, நடுவில் இருக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரேடெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. அப்போது உங்கள் லாஸை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதாவது 10 என்ட்ரியில் 2 என்ட்ரி 3 என்ட்ரி ஃபெயிலியர் ஆகுன்றதையும் நீங்கள் தடுத்து சக்ஸஸ்ஃபுல்லான இந்த மாதிரி என்ட்ரியை எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும்ன்றதை இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். எல்லாமே இது கரெக்டாக, இது இந்த மாதிரி சர்ச்சையில் எடுத்தால் மட்டும் 100% வின் ஆகுமான்னு கேட்டால் 100% கிடையாது, 80% தான். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து அந்த 2 ஸ்டாப் லாஸ் எப்போ அடிப்பான்றது தெரியாது நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய ப்ராஃபிட்டை பண்ண முடியும். 10 ட்ரேடில் 7 ட்ரேட் 8 ட்ரேட் வின் பண்ண முடியும்ன்றதை நீங்கள் மாதத்தில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்கன்றதை நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? லாஸ் கம்மியாக இருக்கும். அதாவது லாஸ் வந்து 10 ரூபா ஆனீங்கன்னா
ப்ராஃபிட் வந்து ரூ. 50 கிடைக்கும். இதுதான் விஷயம். அந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் மாதம் மாதம் சம்பாதிக்க முடியும். ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு ஒரு ரூ. 10,000 போட்டு மாதம் மாதம் ஒரு ரூ. 10,000 எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இதை கன்சிஸ்டண்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதே அளவு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட டேலண்ட், உங்களோட இது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இது, கஷ்டமான என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? 2 சைடு ஆனா தான் நம்மளுக்கு கஷ்டம். ஒரு சைடு ஒன்ஸ் மூவ்மெண்ட் ஆனாலே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எப்போவுமே மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பெரி மூமெண்ட்டே இன்றைக்கே கொடுத்துட்டான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே முன்னாடியே எதையுமே டிசைட் பண்ண மாட்டோம். எந்த ஸ்ட்ரக்சரையும் எந்த இதையுமே பார்க்க மாட்டோம். வேர்ல்டு நியூஸ், அப்புறம் FIA DA டேட்டா, எதையும் இண்டிகேட்டர் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் 15 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அந்த செகண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதுதான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே எந்த பிளானும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.